அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கலர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே கலர் இல்லாத லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் எனக்கு கலர் லென்ஸ் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால போட்டிருக்கேன். வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு போட்டிருக்கேன். நல்லா நம்ம கழுவி ஊத்துறாதீங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன காட்ட போறேன்னா, நான் ஹேர் வளர்க்கணும் அப்படின்ட்டு நினைச்சதுக்கு அப்புறமா நான் என்னென்ன பண்ணேன், நான் என்னென்ன பண்ணல, அண்ட் ஆல்சோ நான் வந்து எத்தனை மாசமா நான் ஹேர் க்ரோத் ப்ராசஸ்ல இறங்கிட்டு இருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நீங்களும் ஹேர் க்ரோத் ப்ராசஸ்ல இறங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஹேர் கட் பண்ணியே 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப வந்து ஒரு 5 to 6 months நான் வந்து ஹேர் க்ரோ பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னன்னு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் எனக்கு வந்து நான் ட்ரெடிஷ்னலா இருக்கிறப்ப எனக்கு லாங் ஹேர் வேணும், நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறப்ப எனக்கு ஷார்ட் ஹேர் வேணும். அந்த மாதிரி இதுவும் வேணும் அதுவும் வேணும், நடுவில் நிற்கிற ஆளு. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானே தெரிஞ்சுக்கிறேன். ஹேர் க்ரோத் ப்ராசஸ்ல இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்கேல்போட ஹைஜீன். நம்ம ஸ்கேல்ப் ஹெல்தியா இருந்தா மட்டும்தான் ஹேர் க்ரோத் ஆகும். பிகாஸ் முடி வந்து மண்டையில இருந்து வளருது, ஐ மீன் ஸ்கேல்ப்ல இருந்து வளருது, ஹேர் டிப்ல இருந்து வளர்றது கிடையாது. அதனால நம்ம ஸ்கேல்ப் ஹெல்தியா இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா ஹேர் க்ரோத் ப்ராசஸ் நடக்கும். அதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலோ, ஆர் நீங்க ஜிம் பண்ற ஒரு பர்சன், டெய்லி நான் ஜிம்க்கு போவேன் ஆர் யோகா பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் நீங்க பண்றதா இருந்தா உங்க ஸ்கேல்பை கிளீனா பாத்துக்கோங்க. வீக்லி 3 times ஹேர் வாஷ் பண்ணுங்க, தப்பே இல்லை. அதனால நீங்க டெய்லியும் ஜிம் போற ஒரு பர்சன் ஆர் நான் டெய்லியும் யோகா பண்ற ஒரு பர்சன் அப்படின்னாலோ, ஆர் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலோ கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. ஜிம் பண்ற ஒரு பர்சனா இருந்தா வீக்லி 3 times ஹேர் வாஷ் பண்ணுங்க, அது தப்பே இல்லை. பிகாஸ் நீங்க உங்களோட ஸ்கேல்ப் எவ்வளவு கிளீனாவும் எவ்வளவு ஹெல்தியாவும் வச்சிருக்கீங்களோ அப்பதான் அவ்வளவு சீக்கிரம் ஹேர் க்ரோத் ஆகும். நான் வந்து வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் ஜிம்மும் போற ஒரு பர்சன் இல்லை, யோகாவும் பண்ற ஒரு பர்சன் இல்லை. எனக்கு தானாவே ஃபேன் இல்லாம இருந்தா ஸ்வெட் ஆகும் இப்ப ஆகுற மாதிரி. அதனால நான் வந்து தனியா அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் எதுவும் இப்போதைக்கு பண்றது இல்லை. நான் வந்து வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்றப்ப ஹேர் ஆயில் பாத் எடுப்பேன். செகண்ட் டைம் ஹேர் வாஷ் பண்றப்ப நான் வந்து ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் மாஸ்க் இந்த சென்ஸ் நான் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னா நான் ரெடிமேட் ஹேர் மாஸ்க் கூட யூஸ் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் நான் வந்து நேச்சுரல் அந்த பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும்ல அந்த மாதிரி ஹேர் மாஸ்க் கூட நிறைய யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஹேர் சிக் எடுக்கிறது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், எடுத்தோடனே சீப் எடுத்து தலையில இருந்து ஒர்க்குன்னு இப்படி போட்டு சிக் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சிக் எடுக்கிறப்ப எப்பயுமே கீழே இருந்து சிக் எடுங்க, ஸோ தட் உங்களோட ஹேர் வந்து நிறைய கொட்டாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 time கண்டிப்பா தலை சீவுங்க. காலையில எழுந்திரிச்சோடனே தலை சீவுங்க. அது அண்ட் ஆல்சோ நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தலை சீவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. அப்படி பண்றது மூலியமா உங்களோட ஹேர் நிறைய சிக் ஆகாம இருக்கும், நிறைய முடி கொட்டாம இருக்கும். நான் மோஸ்ட்லி வீட்டுல இருக்கிறப்ப கொண்டை போட்டுட்டு இருப்பேன், அதனால மோஸ்ட்லி எனக்கு சிக் ஆகாது. ஆனாலும் நான் காலையில எந்திரிச்சோடனே ஒரு டைம் ஹேர் சிக் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போறப்பையும் ஒரு டைம் சிக் எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி கொண்டை போட்டுட்டு தூங்கிடுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹேர்ல தூங்க போகக்கூடாது. நம்ம தூங்குறப்ப இப்படி அப்படியும் நிறைய டைம் புரண்டு படுப்போம். அதே அப்படி நம்ம ஹேரும் புரண்டுருச்சுன்னா கண்டிப்பா சிக்காகும். அது சிக் எடுக்கிறேன்ட்டு நான் வந்து இன்னும் நிறைய 4 முடி கொட்டதான் செய்யும். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நைட்டு தூங்குறப்ப தலை சீவிட்டு தூங்குங்க. நான் அண்ட் ஆல்சோ நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 90% என்னோட ஹேர் வந்து கொண்டையில தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜடை பின்னிட்டு தூங்குவேன். மோஸ்ட்லி கொண்டை தான் போட்டுட்டு தூங்குவேன். அப்படி இல்லைன்னா ஜடை போட்டுட்டு தூங்குவேன். நிறைய பேர் வந்து கொண்டை போட்டுட்டு தூங்கணும், நம்ம தூங்குறப்ப தலையில நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆகாது. நெக்ஸ்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றது. ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றதோ கண்டிஷனர் யூஸ் பண்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் நீங்க கண்டிஷனரை யூஸ் பண்ணாத ஒரு பர்சனா இருந்தா கண்டிஷனர் உங்க ரொட்டீன்ல கொண்டு வாங்க. இல்ல நான் ஆல்ரெடி கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்னா ஹேர் மாஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க. பிகாஸ் கண்டிஷனரை விட ஹேர் மாஸ்க் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கும். அது வந்து உங்களோட ஹேர்ல கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகுறது, அது ஒர்க் ஆகுற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களோட ஹேர் இன்னும் நல்லா மேனேஜபிளா இருக்கும். ஹேர் மாஸ்க் இந்த சென்ஸ் நீங்க வந்து ஸ்டோர் பிராட்டும் யூஸ் பண்ணலாம், ஐ மீன் ரெடிமேட் ஹேர் மாஸ்க் கூட யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் ஹேர் மாஸ்க் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேச்சுரல் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ரெடிமேட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம், ஆனா மோஸ்ட்லி நீங்க வந்து கொஞ்சம் ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண பாருங்க. ஸோ தட் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஹேர் க்ரோத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஜீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும், அதே மாதிரி திக்கா இருக்கும். சில பேருக்கு லாங்கா இருக்காது, ஆனா நல்லா டென்ஸா இருக்கும். அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஜீன்.
ஆர் எல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பாடி கண்டிஷன் அப்படிங்கிறத பத்தி தான். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் நல்ல நீளமா இருக்கும், ஆனா டென்ஸாவே இருக்காது. நிறைய பேருக்கு நீளமா இருக்காது, நல்ல டென்ஸா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க பாடியை பொறுத்து தான். அதனால அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா அதெல்லாம் மாறாது. இஃப் நீங்க சின்ன வயசா இருக்கப்ப எனக்கு வந்து நல்லா டென்ஸா இருந்துச்சு, அதே மாதிரி நல்லா நீளமா இருந்துச்சு ஹேர், ஆனா இப்ப வந்து நல்லா கொட்டி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஆனா உங்களோட ஜீன்ல வந்து அப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து பிறந்ததுல இருந்தே இப்படிதான் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மாத்த முடியாது. நெக்ஸ்ட் ஹேர் ஆயில். நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிருவேன். அது வந்து எய்தர் கோகனட் ஆயிலா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்க அம்மா ஒரு ஹேர் ஆயில் வச்சிருப்பாங்க, அது யூஸ் பண்ணுவேன். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் என்னோட ஹேர்ல போயே தீரும். இன்னொரு ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து நான் என்னோட டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்றதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கேல்ப்ல இருக்கிற ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுவேன். நான் வந்து கைகாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஆர்டினரியில ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். அது வந்து என்னோட டேண்ட்ரஃப் கம்மி பண்றதுல கண்ட்ரோல் பண்றதுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்ல வந்து நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன். செகண்ட் ஹேர் வாஷ்ல வந்து நான் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். செகண்ட் ஹேர் வாஷ் பண்றப்ப மோஸ்ட்லி நான் வந்து ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ற மாதிரி பார்ப்பேன். இஃப் எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா மட்டும் ரெடிமேட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து நேச்சுரல் ஹேர் மாஸ்க்கை விட்டுட்டு நான் வந்து கைகாலிக் ஆசிட் டோனர்னு ஒன்று இருக்கும் ஆர்டினரியில, அது யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்றப்ப நான் வந்து ஹோம்மேட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாம ரெடிமேட் ஹேர் மாஸ்க் இருக்கும்ல, அது மட்டும் என்னோட எண்ட்ஸ்ல போட்டுப்பேன். நான் எப்பயுமே என்னோட ஸ்கேல்பை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இஃப் எனக்கு ஸ்கேல்ப் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுவேன். அது பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேர் வாஷ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். நான் சொல்றதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன். செகண்ட் ஹேர் வாஷ்ல வந்து நான் நேச்சுரல் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கைகாலிக் ஆசிட் டோனர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும், ஆர் எல்ஸ் டேண்ட்ரஃப் மெயின்டைன் பண்ணும். அது கம்மியா தான் இருக்கு, அதனால நான் வந்து அது வராம இருக்கிறதுக்கு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்றதுக்காக அது ஒரு டோனர் மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்றப்ப நான் வந்து எண்ட்ஸ்ல எதுவுமே யூஸ் பண்ணாம இருக்கும்ல, அது வந்து ஸ்கேல்ப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த டோனர். அந்த மாதிரி நான் வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்கு எது தேவையோ அந்த மாதிரி என்னோட ரொட்டீனை நான் வந்து பில்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்றது உள்ள எவ்வளவு நல்ல ஃபுட்டை கொடுக்குறோமோ அது வந்து நம்ம வெளியில ஹேர்ல தெரியும், நம்ம ஸ்கின்ல தெரியும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் அந்த நட்ஸ், பாதாம், கிரேப்ஸ் அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிடணும்னு கேட்டா நான் அதை வந்து ரெகுலரா சாப்பிட மாட்டேன். நான் அதை ரெகுலராலாம் சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து நான்வெஜ், எனக்கு நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து நான்வெஜ்ல வச்சுப்பேன். எனக்கு சிக்கன் சாப்பிட பிடிக்கும், ஃபிஷ் சாப்பிட பிடிக்கும், அண்ட் ஆல்சோ மட்டனும் சம்டைம்ஸ் சாப்பிடுவேன். ஆனால் சிக்கன், ஃபிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி என்னோட ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து நான் சிக்கனுக்கு நான்வெஜ் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டேன். அதுவும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மறக்காம எக் சாப்பிடணும். எக் வந்து டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 எக்காவது சாப்பிடுங்க. அது வந்து நீங்க ஹாஃப் பாயில போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா வேக வச்சு சாப்பிடலாம். எப்படியோ ஒண்ணு கண்டிப்பா எக் சாப்பிடுங்க. பிகாஸ் எக் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது, பாடிக்கு ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால எக் சாப்பிடுங்க. இன்கேஸ் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு பர்சன் இல்லை, நாங்க வந்து வெஜ் தான் அப்படின்னா அந்த சுண்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ப்ரௌன் சுண்டல், ஒயிட் சுண்டல், எனக்கு அது பேர்லாம் தெரியாது. ஆனா அந்த மாதிரி சுண்டல்லாம் நிறைய இருக்கும்ல, அதுக்கப்புறம் பச்சை பயிறு அந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. அதனால நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் மட்டும் தான் சாப்பிட்ற ஒரு பர்சனா இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்க ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா உங்களோட ஹேர்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சிவியரா ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகலாம். அவங்க வந்து கண்டிப்பா உங்களோட ஹேர் அதுக்கப்புறம் ஸ்கேல்போட ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஹேர் ரெக்கவர் ஆகிரும். அது வந்து எப்பயுமே நீங்க எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. அவ்வளவு நாள் சாப்பிட்டாவே கண்டிப்பா உங்களோட ஹேர் ரெக்கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்லயே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி நேச்சுரலா நீங்க கேர் பண்றது மூலியமா அந்த ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடி அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு 1 month மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னால அது ரெகுலராலாம் எடுக்க முடியாது, எடுக்கவும் முடியல. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்ப வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 year நான் வந்து எந்த டேப்லெட்டும் எடுக்கிறது இல்ல, எந்த பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசனும் எதுவுமே எடுக்கிறது இல்ல. வெறும் சாப்பிட்ற ஃபுட்டு அதுக்கப்புறம் வெளியில கேர் பண்றதை வச்சு நான் வந்து என்னோட ஹேரை பாத்துக்காத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஹேர் வாஷ் பண்ண போறப்ப டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லி அப்படியே ஷாம்பு கையில கொட்டி அப்படியே தலையில தேய்ச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாட்டில் நிறைய கையில கொட்டி அப்படியே எண்ணெய் வச்சுட்டு
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் தானா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்றப்ப நல்லா ஸ்கேல்பை கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஷாம்பூ டைரக்டா கையில கொட்டி மண்டையில தடவுறது அந்த மாதிரிலாம் வேலை பண்ணக்கூடாது. கொஞ்சமா மக்ல ஊத்தி டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஷாம்பூ யூஸ் பண்ணணும். எந்த விதமான ஷாம்பூவா இருந்தாலும் சரி டைல்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இது வந்து ஒரு 4 months 5 months முன்னாடி ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் ரொம்ப நிறைய கம்மி பண்ணிட்டேன். அது என்னன்னா ஹீட் டூல்ஸ் ஸ்ட்ரைட்னிங் பண்றது. நான் வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்றது மூலியமா, அதுவும் ஹீட் ப்ரொடெக்டன்ட் இல்லாம ஸ்ட்ரைட்னிங் பண்றது மூலியமா நம்மளோட ஹேர் எவ்வளவு டேமேஜ் ஆகும் நான் கண் கூட பாத்துட்டேன் என்னோட ஹேர்ல. அதனால நான் இப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்னரை யூஸே பண்றது இல்ல. என்னைக்காச்சும் ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி என்ன ஆனாலும் சரி ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் என்னைக்காச்சும் ஃபங்க்ஷன்னா மட்டும் ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணாம டைரக்டா ஹீட் டூல்ஸ் எடுத்து உங்க ஹேர்ல வைக்காதீங்க. கண்டிப்பா டேமேஜ் ஆகும், ஸ்பிளிட்டன்ஸ் வரும், ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் வரும். தயவு செஞ்சு ஹீட் ப்ரொடெக்டர் இல்லாம ஸ்ட்ரைட்னிங் பண்ணாதீங்க, கர்லிங் பண்ணாதீங்க. அதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, நான் கண் கூட என்னோட ஹேர்ல பாத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு என்னோட ஹேர்ல. இப்ப கூட கொஞ்சம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் அவ்வளவு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன் ஹீட் டூல்ஸ்னால. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா ஹீட் டூல்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து 2 ஆப்ஷன், ஆக்சுவலி 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணது, இது வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி. ஆனா இதுவும் எனக்கு ஒன்னும் பெருசாலாம் டிஃபரன்ஸ் தெரியல. நார்மலா எனக்கு ஹேர் ஆயில் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரிதான் இருக்கு. இது வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. இதை நான் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் 1 hour 2 hour விட்டா எனக்கு வந்து தலைவலி வருது ஸ்மெல்னால, அதனால ஃப்ரேக்ரன்ஸ்னால. அதனால நான் வந்து இதை யூஸ் பண்றதா இல்லை, எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்ம வந்து கோகனட் ஆயில் ஃபில் பண்ணிக்குவோம். இதுல வந்து அவங்களே இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இதுல வந்து நான் கொஞ்சமா கேஸ்டர் ஆயில் கொஞ்சமா கோகனட் ஆயில் ரெண்டுமே வந்து கலந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கணும். அதை ஃபில் பண்ணி வச்சாவே இந்த மாதிரி ரெட் கலர்ல ஹேர் ஆயில் மாறிடும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட ஹேர்ல வந்து உங்களோட ஹேர் மாய்ஸ்சரா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரிஸ் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ஹேர் ஆயில் இங்க நான் பிக்சர் ஆட் பண்றேன். அது வந்து எங்க பாட்டி வாங்கினது, ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ஹேர் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மா தான் நிறைய டைம் யூஸ் பண்றாங்க. அதுவும் நான் இங்க பிக்சர் ஆட் பண்றேன், உங்களுக்கு கிடைச்சா அதுவும் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஷாம்பூ கண்டிஷனருக்கு நான் வந்து கிளினிக் பிளஸ் யூஸ் பண்ணுவேன். கிளினிக் பிளஸ் அந்த ப்ளூ கலர் ஷாம்பூ இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுவேன். ஆனா அது ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுல சல்ஃபேட் இருக்கு. அதனால நான் எப்பயாச்சும் தான் அதை யூஸ் பண்ணுவேன். இன்னொரு பேருக்கு வந்து நான் பி பிளண்ட் ப்ளூ கலர் பாட்டில் ஒயிட் கலர் பாட்டில் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மாத்தி தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வந்து அந்த பி பிளண்ட்டுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கேன். பிகாஸ் அது ஸ்மெல் நல்லா இருக்கு. என்னோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆக்கல, அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சலூன் ஸ்மெல் இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால அதுதான் நான் இப்போ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிஷனருக்கு வந்து அந்த பி பிளண்ட்ல ஒன்று இருக்கும்ல, ஒயிட் கலர் பாட்டில் ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷாம்புவோட சேர்த்தியே என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தா, அதனால அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஹேர் மாஸ்க்கு வந்து நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோடது. நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நான் இது நிறைய டைம் வீடியோல காட்டியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் இப்போ ரீசெண்டா ஹேர் மாஸ்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்ஸ் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணல, ஆர் எல்ஸ் நான் வந்து நேச்சுரல் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணல அப்படிங்கிற டைம்ல இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிப்பேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயும் பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.